ஒலிம்பிக் குழுவினுடைய தலைவராக ஒரு பெண் 41 வயதான இளம் பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். 10வது தலைவராகத்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். 7 பேர் இதில் போட்டி போட்டிருந்தார்கள். கிறிஸ்டி கவன்ட்ரி தெரிவு செய்யப்பட்டிருக்கார். சந்தோஷம். கிறிஸ்டி கவன்ட்ரியை பொறுத்தவரையில ஒரு நல்ல ஒரு சாதனை நாயகி. என்ன இளம் பெண்ணு நீங்க சொல்றதுதான் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். இளம் வயதுக்குலாம் நீ வரும். இப்ப நவாவது நாங்க இளம் வாலிபர் இளம் நவான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களை என்னன்னு சொல்லணும்? நானெல்லாம் ஒரு சிறுவன் ஒரு கேட்டகரிக்கெல்லாம் நீங்க எடுக்கணும். ஓகே. அப்ப இந்த பெண் முதல் தலைவியாக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் 10வது தலைவியாக, அதாவது தலைவராக, ஒலிம்பிக் குழுவினுடைய தலைவராக இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதுல நிறைய வாக்குகள் இவருக்கு தான் கிடைத்தன. அது மட்டும் இல்லாமல் அவ சொல்லி இருக்கிறாங்க, இந்த நீச்சல் பயணத்தை தொடங்கிய போது இது போன்ற ஒரு தருணத்தை நான் அடைந்திருந்தேன். அப்படி எனக்கு கிடைத்திருந்தது. இப்படி ஒரு இடத்தில் நிற்பேன் என்று கூட நினைத்து கூட பார்க்கல. இவ்வளவு காலத்துல ஒரு பெண் தெரிவு செய்யப்பட இலதான் முதல் 131 ஆண்டு கால ஒலிம்பிக் இந்த குழுவில வரலாற்றுல முதல் பெண் என்ற சாதனை இவங்க தான் படைப்பு. கூட பாருங்க, இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் 97 வாக்குகள் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது சரியா எல்லாருமே வாக்களிக்கிற எல்லாருமே சரியா வாக்களித்தார்கள். யாருமே இந்த பிள்ளையா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சிக்கல் விடுற மாதிரி இல்லாட்டி பிள்ளைகளை விடுற மாதிரி வாக்களிக்கல. அதனால் நிராகரிக்கப்படையில இவருக்கு மட்டும் 49 வாக்குகள் கிடைத்தன. ஆகவே இவர் வெற்றி வாகை சூடினார். அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஓமோ ஓமோ. அப்ப எப்படி எங்களுக்கு 133வது இடம் தான் கிடைச்சிருக்கு? அதே ஒரு மகிழ்ச்சி தானே. அடேங்கப்பா, 147 நாடுகள்ல தான் இதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறாங்க. அதுல எங்களுக்கு 133ஆம் இடம் கிடைத்திருக்கு இலங்கைக்கு. அதாவது உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிற நாட்டுல எந்த நாடு மகிழ்ச்சியா இருக்கு, எந்த நாட்டவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படியான ஒரு ஆய்வு. ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு. நீ சொல்லவா வேணும்? அங்க எவ்வளவு மகிழ்ச்சியை தொலைத்தவர்கள் சிரமப்படுறாங்க. இப்ப பாருங்க, எங்களுக்கு 133ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. இந்தியா ஒரு மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம், ஆனா கடந்த வருடத்தை விட 8 இடங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கு. பாத்தீங்களா? அப்ப இப்ப எத்தனை இடமா இந்தியா? இப்ப 126வது இடத்துல இருந்த இந்தியா இந்த பட்டியலில் 118வது இடத்துக்கு வந்திருக்கு. முன்னால கொஞ்சம் முன்னேறி இருக்கு. இந்த பட்டியலை பொறுத்தவரையில முதலாம் இடம் அப்படின்றது பின்லாந்துக்கு தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இது பின்லாந்துக்கு முதல் தடவை கிடையாது, தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக 8வது தடவையாகவும் இப்படி முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது பின்லாந்து நாடு. அங்க இருக்கிறவங்க கால் பண்ணி கேட்கணும், எப்படி அப்பா இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நாட்டில் இருக்கிறீங்க. 2ஆம் இடம் டென்மார்க், 3ஆம் இடம் ஐஸ்லாந்து, அடுத்ததாக ஸ்வீடன், நெதர்லாந்து ஆகியன காணப்படுகிறது. இந்த ஆய்வை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை தரத்தை பார்த்திருக்கிறாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அதே மாதிரி சமூக ஆதரவு எப்படி இருக்கிறது, சுகாதார நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது. எல்லாருக்கும் சுகாதார நிலைமையெல்லாம் சரியா இருக்கா, தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்படுகின்றன அந்த நாட்டு அரசாங்கத்தால். அதே மாதிரி சுதந்திரத்தோடு வாழ்றாங்களா, பெருந்தன்மை அப்படின்றது ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கா, பெருந்தன்மையா செயற்படுறது, ஊழல் அற்ற நாடா இருக்கா, இப்படியான பல விஷயங்களை கருத்துல கொண்டுதான் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதுல அமெரிக்காவுக்கு 24, இங்கிலாந்துக்கு 23, பிரான்சுக்கு 33ஆம் இடம் கிடைச்சிருக்கு. பூமியை விட 5 மடங்கு பெரிய கோள் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நாசா கண்டுபிடித்திருக்கு. 5 மடங்கு பெருசாம். 5 மடங்கு பெருசாம். நல்லதாம், நல்ல கோளாம். அது பூமியிலிருந்து 41 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அது இருக்காம். இந்த கிரகம் இருக்காம். இதுல மனிதர்களால வாழ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். தகன்னு இருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும்போது தெரியுது. தகன்னு இருக்காம். 2400 செல்சியஸ் அதிக வெப்பநிலை கொண்டுதான் இருக்காம். அநேகமா அதுல வைரங்கள் நிறைந்திருக்கும் என்று தான் சொல்லப்படுதான். வைர கிரகம் என்ன வரைவா 2-3 அடி நிலத்தை வேண்டும். அதுதான் நிறைய வேண்டுது. பூமியில வேண்டது காணாதுன்னு இப்ப அங்க போய் வேண்ட போறோம்.